பாம்பை பார்த்தா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சுமே அதை தொடுறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னு தெரில. அது டூப்ளிகேட் தான், ஆனாலும் தொட ஒரு ஒரு பயம் மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினல் பாம்பு பார்க்கலாமா என்ன? இது நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி. இது சார பாம்பு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது அனகோண்டாவா என்னன்னு தெரில, பார்க்க அனகோண்டா தான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு குட்டியாக ஒருத்தன் வந்தான். வேகமாக மேலே இருந்து அவன் குடும்பத்துலேருந்து ஒருத்தன் விழுந்தான் பார்க்கணும். இதை பார்க்க தாங்க பயமாக இருந்து. ஏன்னு பாருங்களேன், இந்த படத்துலலாம் காமிப்பாங்களே, இந்த மேலெலாம் பாம்பு இருக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி மேலே இருக்குதுங்க. சத்தியமாக எனக்கு அதை பார்த்துட்டு, இந்த ஒரு படத்தில் வாசுக்கே ஏதோ ஒரு படத்தில் பாம்பெல்லாம் மேலே இருக்கும் கூரையில், அது எப்படி படுத்துருக்குன்னு பாருங்களேன். எப்படி தான் இல்லை யார் போய் படுத்துருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டேன்ல, டைட்டனோபோவான்ட்டு. அது க்ரீன் அனகோண்டாவோட டைட்டனோபோவாலேருந்து தான் க்ரீன் அனகோண்டா வந்ததுன்ட்டு. இது க்ரீன் அனகோண்டா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒருக்கா வரும்போது எப்பா 2 அண்ணம் இருக்கும் இது. அப்போ நாங்கள் போகிற டைமில் தான் இற போட்டிருந்தாங்க. எவ்வளோ என்ன இதாக இருந்துச்சு. இது நாகப்பாம்பு, ராஜநாகம். ஃபஸ்ட் நாங்கள் ஒரு பாம்பு தான் இதில் இருக்குதுன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா 2 தலை இருந்தது. இந்த 2 பாம்பு, அது ஒரு இதை சுற்றி பெரிய பாம்புப்பா. அசையாமல் சிலை மாதிரி அப்படியே இருக்குதுங்க. இன்னும் வளர்த்தியாக இருக்குது. அப்புறம் இது ஒரு வகையான பாம்பு. இதை பாருங்களேன், நமக்கு தான் வைக்க தாங்க முடியலன்னா பாம்பை பாருங்க என்ன அழகா தண்ணிக்குள்ளேயே படுத்து கிடக்குது.